வணக்கம். இன்னைக்கு ஹோமியோபதியில ஹார்ட் டானிக்ஸ் சொல்ற கிரெட்டாகஸ், ஆக்ஸியா, கேன்தா அப்படின்ற மெடிசின்ஸை பற்றி பார்ப்போம். இந்த மெடிசின்ஸ் எதுக்கெல்லாம் நம்ம இண்டிகேட்டடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஆர்டரிஸில் வர கல்கரியல் டெபாசிட்ஸை குறைக்கிறதுக்கும், அதே மாதிரி கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸில் வர ஆர்டீரியோக்ளோரிட்டிஸ் கண்டிஷன்ஸு, ஹார்ட்டில் வர டேமேஜஸ்ஸு, ஹார்ட் சர்க்குலேட்டரி டிஃபெக்ட்னால கை கால் வர வீக்கம், லெஃப்ட் ஹார்ட் ஃபெயிலியரு, ஹார்ட் பிளாக்கேஜஸ்ஸு, ஸோ ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல் ஹார்ட் பம்பிங் சரியாக இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி பல கண்டிஷன்ஸுக்கு ஹார்ட்டுக்கு கொடுக்குற ஒரு முக்கியமான மெடிசின்ஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் வர ஒரு செடேட்டிவ் மெடிசனாகவும் இது வேலை செய்யும், டையூரிட்டிக்காகவும் இருக்கும், ஒரு வேச டைலட்டரும் கூட. ஸோ இந்த மாதிரி பல வேலைகளை செய்யும் இந்த மெடிசன். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஹார்ட் மெடிசின்ஸ் நிறைய இருக்குது. அதில் ஒரு முக்கியமானதாக இந்த ஹார்ட் டானிக்கான கிரெட்டாக்ஸ், ஆக்ஸியா, கேன்தா. ஸோ இந்த மாதிரி மெடிசின்ஸ் உங்களுக்கு இண்டிகேட்டடாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற உங்களை ஹோமியோபதி மருத்துவரை நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணி இந்த மெடிசன் எடுத்துக்கலாம். இல்லை நோயை பற்றின சந்தேகங்களோ இல்லை மருந்தை பற்றின சந்தேகங்கள் எது இருந்தாலும்